அகிலத்தில் அதர்மம் தழைத்தோங்கிய நிலையில் அதில் வாழும் மனிதர் தர்ம வழியில் நடக்கும் வேளையில்தான் எல்லாம் வல்ல இறைவன் தர்மத்தை ஸ்தாபிக்க முயல்வான். மனிதன் துணிந்து நிற்பதை விடுத்து துவண்டு விடக்கூடாது. கொடும் பாவத்தினை எதிர்த்து மனிதன் தர்ம வழியில் தன்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை போராடினான். அவனை ரட்சித்து காக்க இறைவனுடைய இருகரம் அவனை அரவணைக்கும். அதாவது அகிலத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து ஆசையை பெற வேண்டுமாயின் அவர்கள் முதலில் தம்முடைய மோகத்தினையும் சுயநலத்தினையும் கைவிட்டு துணிந்து நிற்கும் நிலையை பெற வேண்டும். நான் கூறியது உண்மைதானே?